1990ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் 5876 புற கோள்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் தற்போது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள எக்ஸோ பிளானட்டில் ஹைசியன் உலகம் என்ற கோளில் உயிரினங்கள் உயிர் வாழ முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பிடத்தக்க பல சிறப்புகள் உடைய இந்த ஹைசியன் கோளை நாசா விஞ்ஞானிகள் K2-18b என்று பெயரிட்டுள்ளனர். இவை பூமியை விட 8.6 மடங்கு பெரியது என கூறப்படுகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் ஆராய்ச்சி செய்தபோது பூமியை போன்ற தட்பவெப்ப நிலையுடன் கூடிய ஒரு கோளின் வளிமண்டலத்தில் நீராவி இருப்பது முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஹைசியன் கோளில் ஹைட்ரஜன், ஹீலியம், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பூமியில் உயிரியல் செயல்முறைகளால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் டைமெத்தில் சல்பைட் மற்றும் டைமெத்தில் டைசல்பைட் ஆகிய 2 வாயுக்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கு நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அங்கு உயிரியல் செயல்முறைகள் நடந்து வருவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆய்வு செய்து வரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஞ்ஞானியும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் வான் இயற்பியல் மற்றும் வெளிக்கோள் அறிவியல் துறை பேராசிரியருமான மதுசூதன் கூறுகையில், ஹைசியன் கோளில் டைமெத்தில் சல்பைட் மற்றும் டைமெத்தில் டைசல்பைட் ஆகிய 2 வாயுக்கள் பூமியை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஹைசியன் கோளில் உயிரினங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தினால் விண்மீன் மண்டலத்தில் உயிர் வாழ தகுதியானதாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய சவால்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆராய்ச்சி மூலமாக பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இருக்கிறோமா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.